இந்த வேர்ல்ட்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன தெரியுமா இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க? 2026ல நான் ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும், இல்ல ஏஐ ஆர் எம்எல் டேட்டா சயின்ஸ் நான் இன்ஜினியரிங்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அதனாலதான் என்னால ஏஐ இன்ஜினியர் ஆக முடியும் அப்படின்னு இன்னமும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி இன் 2026 நீங்க அந்த டிகிரி இல்லாமலும் உங்களால கண்டிப்பா ஏஐ இன்ஜினியர் ஆக முடியும். பிகினரா இருந்தீங்கனாலும் உங்களால கண்டிப்பா ஏஐ இன்ஜினியர் ஆக முடியும். ஏஐ பத்தின எந்த ஸ்கில்ஸுமே இல்லைனாலும் உங்களால கண்டிப்பா ஏஐ இன்ஜினியர் ஆக முடியும். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோட் மேப், அண்ட் தென் உங்களோட ஹார்ட் ஒர்க், அண்ட் தென் டெடிகேஷன், அண்ட் தென் நீங்க உங்களை நம்புறது. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களால ரோட் மேப் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா ஏஐ இன்ஜினியர் ஆக முடியும். அலாங் வித் திஸ் தேர் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் ஹேவ். இது மட்டும் இல்ல, கண்டிப்பா இது கூட உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தேவை. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். சோ நீங்க ஏஐ இன்ஜினியர் ஆகிறதுக்கு ரோட் மேப் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா யூ கேன் பிகம் அன் ஏஐ இன்ஜினியர். அந்த ரோட் மேப் என்ன அப்படின்றத இந்த வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். சோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? லேர்னிங் பைத்தான். சோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பைத்தான்ல ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ லேர்ன் பண்றது. அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கட்டும், அண்ட் தென் ஏஐஎம்எல்ல டேட்டா சயின்ஸ்ல பைத்தான் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பைத்தான் படிச்சு முடிச்சதுக்கு அடுத்து தெரியாது, ஐம் நாட் ஷியோர் அபவுட் இட், இல்ல நான் செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு நீங்க அந்த ஆன்சர் அந்த இடத்துல குடுக்குறீங்கன்னா நீங்க பைத்தான ஏஐஎம்எலுக்கு படிச்சதே வேஸ்ட். பைத்தான் படிக்கும் போதே பைத்தான்ல எந்த கான்செப்ட் எல்லாம் ஏஐஎம்எலுக்கு தேவைப்படும், எதெல்லாம் டேட்டா சயின்ஸுக்கு படிக்கணும். பைத்தான்ன்றது ரொம்ப வேஸ்டான சிலபஸ். நீங்க பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கு படிக்கிற அந்த சிலபஸ எடுத்துட்டு வந்து இதுக்கு படிச்சீங்கன்னா நீங்க ஏஐ இன்ஜினியர் ஆக முடியுமா, இல்ல பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக முடியுமா? கண்டிப்பா ஃபுல் ஸ்டாக்குள்ள தான் போவீங்க. சோ போத் ஹாஸ் a different syllabus. பைத்தான் ஏஐஎம்எலுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கான சிலபஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க ஃபுல் ஸ்டாக்கு படிக்கும்போது பைத்தான்ல நிறைய டைம் கன்சியூம் பண்ணும். ஆனா பைத்தான நீங்க ரொம்ப கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சா போதும் when it comes to AI and ML. So that is very much important. So first பைத்தான் எந்த அளவுக்கு தேவைப்படுது ஏஐஎம்எல்ன்றத நீங்க ரிசர்ச் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த சிலபஸை நீங்க கம்ப்ளீட்டா முடிக்கணும். Then the second step, that is the first step, learning Python for AI ML, and you should clearly understand why Python is used for AI and ML. The second step is data handling. AI, data science, machine learning. இது மூணுக்குமே ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? டேட்டா தான். டேட்டா இல்லாம இந்த மூணு டெக்னாலஜியும் ஜீரோ தான், ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்றது, அந்த டேட்டாவை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, அதை வச்சு ஒரு டாஸ்க் ஆட்டோமேட் பண்றது, அந்த டேட்டாவை வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது, டேட்டாவை வச்சு நிறைய டெக்னாலஜி உருவாக்குறது, இது எல்லாமே நம்ம ஏஐக்கு கீழேயோ டேட்டா சயின்ஸ்க்கு கீழேயோ மிஷின் லேர்னிங்க்கு கீழேயோ பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற அந்த ஸ்கில்ஸை நீங்க கத்துக்கணும். ஒரு டேட்டா அவங்க கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு டேபிள் டேட்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேசிக்கா இந்த டேபிள் டேட்டாவை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிற எபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து இந்த டேட்டாவை எப்படி கிளீன் பண்ணணும். we know very clearly டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ இன்ஜினியர்ஸ், எம்எல் இன்ஜினியர்ஸ் அவங்களோட டைம்ல லைஃப்ல முக்காவாசி லைஃபையே டேட்டா கிளீனிங்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா கிளீனிங்னா டேட்டா ஹேண்ட்லிங்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். அதுல நல் வேல்யூஸ் இருக்கும், அதாவது ஒரு சில டேபிள்ல ஒரு சில காலம்ஸ்ல எம்டி ரோஸ், எம்டி காலம்ஸ் இருக்கும், அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கணும். டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கணும். ஒரு சில காலம்ஸ் எல்லாம் வந்து நேம் மாறி இருக்கலாம், உள்ள இருக்க வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம். அந்த இடத்துல நான் என்ன டிசிஷன் எடுத்து அந்த டேட்டாவை கிளியரான டேட்டாவா மாத்துவேன். ஏன்னா அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணி நீங்க கிளீன் பண்ணலனா ப்ராப்பரா அடுத்த ஸ்டெப்பான மிஷின் லேர்னிங் ஒண்ணு இருக்குல்ல, அந்த கிளீன் பண்ண டேட்டாவை வச்சுதான் ஒரு மிஷினை நீங்க ட்ரெயின் பண்ண போறீங்க. சோ அந்த டேட்டா கிளீனிங் அண்ட் டேட்டா ஹேண்ட்லிங்க கத்துக்கலனா அடுத்த ஸ்டெப்பான மிஷின் லேர்னிங் உங்களுக்கு சுத்தமா புரியாது. நீங்க கொடுக்குற அந்த டேட்டாக்கு தெளிவான ஒரு மாடலை என் மாடல் பில்ட் பண்ணாது.
என் மிஷின் லேர்னிங் மாடல் இந்த டேட்டாவை தெளிவா புரிஞ்சுக்காது. இதை வச்சு எனக்கு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி கூட, எனக்கு ஃபியூச்சர்ல ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடு அப்படின்னா நீங்க கிளீனான டேட்டாவை கொடுத்தா என் மிஷின் லேர்னிங் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். இதுவே புரியாத டேட்டாவை கொடுத்துட்டா, அன்கிளீனான டேட்டாவை கொடுத்துட்டா, அந்த மிஷின் லேர்னிங் மாடலுக்கு நீங்க என்ன டேட்டாவை கொடுத்துக்கிறீங்களோ அதை வச்சு கத்துக்கிற அளவு தான் அறிவு இருக்கு. சோ நீங்க கொடுக்குற அந்த டேட்டாவை கிளீனா கொடுக்கணும். So that is why you should clearly learn data handling. The third step is machine learning. Machine learning னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ரொம்ப டிஃப்ரெண்டான வேஸ்ல புரிஞ்சுக்கிறாங்க. So the important step is understanding machine learning very clearly in a way. எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? இப்போ உங்ககிட்ட வந்து ஏஐனா என்னன்னு தெரியாது, பைத்தான்னா என்னன்னு தெரியாது, மிஷின் லேர்னிங்னா என்னன்னு தெரியாது, டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு தெரியாது, கம்ப்யூட்டர்ஸே யூஸ் பண்ணது இல்ல. யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து மிஷின் லேர்னிங்னா என்னன்னு கேக்குறாங்கன்னா சொல்ல தெரியணும். அப்படி தெளிவா நீங்க மிஷின் லேர்னிங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சிம்பிளா லேர்ன் பண்ண முடியுமோ, எப்ப கேட்டாலும் சொல்ற அளவுக்கு லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளவு தெளிவா நீங்க லேர்ன் பண்ணாதான் நீங்க மிஷின் லேர்னிங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னு அர்த்தம். சோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சோ மாஸ்டர் இட், டோன்ட் ஜஸ்ட் லேர்ன் இட். பேசிக்ஸ் கத்துக்கிறது பத்தாது. மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணணும். இந்த பேசிக்ஸ் படிக்கும் போதுல இருந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன கான்செப்ட் புரியலன்னா விட்டுட்டு அடுத்த கான்செப்ட் போவீங்கல்ல, அந்த ஒரு மிஸ்டேக் தான் உங்களுக்கு நாளைக்கு போய் அந்த இன்டர்வியூலயும் சரி, நீங்க ஒரு டெவலப்மெண்ட் பண்ணும் போதும் சரி, உங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். சோ ரொம்ப தெளிவா எந்த ஒரு இடத்துலயும் டவுட்ஸ் இல்லாம எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணி லேர்ன் பண்ணணும் when it comes to machine learning. The fourth step is natural language processing. நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும், in 2026 எங்க பார்த்தாலும் ஒரு சாட்பாட், வெப்சைட்ல சாட்பாட், அப்ளிகேஷன்ல சாட்பாட். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏதாவது ஒரு பிசினஸ் வெப்சைட்ல போய் நீங்க ஹோல்சேல் ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதா ஒரு சாட்பாட் கீழே இருக்கா, கஸ்டமருக்கு வரி அப்படின்ட்டு. அதே மாதிரி அமேசான் ஆர் பிளிப்கார்ட்ல எல்லாம் வந்து நீங்க கால் பண்றதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் ஏஐ சாட்பாட் மாதிரி ஒண்ணு இருக்கா. அது எல்லாமே சாட்பாட்ஸ்க்கு கீழே தான் வரும். இந்த சாட்பாட்ஸை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கணும். So that is the fourth important skill. And the fifth skill is projects. Projectsனா எப்படி, என்ன ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணணும்? There are plenty of projects. நான் எந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி பண்ணணும்? நீங்க இவ்வளவு கான்செப்ட்ஸ் படிச்சீங்கல்ல, இதுல உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்றத நீங்க எக்ஸாமைன் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். மிஷின் லேர்னிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சோ எதுல உங்களுக்கு அதிகமான கியூரியாசிட்டியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸும் மத்த டொமைன் ஏஐ டொமைன் பேஸ் பண்ணி குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணணும். சோ ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஒரு சாட்பாட் டெவலப் பண்ண கத்துக்கோங்க. ஒரு ப்ரெடிக்டிவ் மாடலிங்க எப்படி ஆட்டோமேட் பண்ணணும், இல்ல ஃபுல் டெப்ளாய்மெண்ட் வரைக்கும் மெயினா கத்துக்கோங்க. டெப்ளாய்மெண்ட் தெரியாம சும்மா எம்எல் மாடல் அப்ளை பண்றதெல்லாம் ஒரு யூஸ்மே கிடையாது. டெப்ளாய்மெண்ட்ட ஒன் வே ஆஃப் டெப்ளாய்மெண்ட் கத்துக்காம லேர்ன் டு டூ 2 or 3 different ways to deploy a model. நீங்க பிகினராவே ஃப்ரீயாவே டெப்ளாய் பண்றதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. So learn how to deploy in different ways. So அதுதான் உங்களோட ப்ராஜெக்ட ப்ரொடக்ஷன் ரெடியா மாத்தும். நீங்க டெப்ளாய் பண்ணாம ஒரு ப்ராஜெக்ட உங்களோட கிட்டப் ப்ரொஃபைல்லையோ இல்ல ரெஸ்யூம்லயோ ஆட் பண்ணா அதை அவங்க பார்த்து கண்டுக்க கூட மாட்டாங்க. ஸோ டெப்ளாய் பண்ண கத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி போர்ட்ஃபோலியோ. ஸோ நீங்க உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ், இதுல இருந்து எல்லாத்தையும் மெயினா உங்களோட கிட்ஹப் ப்ரொஃபைல்ல ஆட் பண்ணுங்க. கிட்டப்ல உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் புல் பண்ணுங்க. கிட்டப் எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும்னு கத்துக்கோங்க. So that is why portfolio is very important. நீங்க உங்களோட கம்பெனிக்கு ரெஸ்யூம் ஷேர் பண்ணுவீங்கல்ல, சோ அந்த கம்பெனி உங்களோட ரெஸ்யூம் எடுத்து பார்க்கும்போது மெயினா ஃபோக்கஸ் பண்றது இந்த ரெண்டு பார்ட் தான், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸ்கில்ஸை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு இங்கதான் வருவாங்க. நீங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும் போது இதை பத்தி நீங்க பேசுனீங்கனாலே உங்களோட பாதி ரவுண்ட் கிளியர் ஆன மாதிரி தான். சோ அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும்ன்ற கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். சோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும் மெயினா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்கன்ற தெளிவான டெஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கணும். சோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ள போய் பார்த்தா மேல டைட்டில்ஸ் இருக்கணும், கமெண்ட்ஸ் இருக்கணும். எவ்ரி திங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு ரோட் மேப் கிடைச்சிச்சு, யூ ஆர் கிளியர் அபவுட் வாட் டு லேர்ன். இப்போ பிகினர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஸ்டார்ட் பண்ணிருவீங்க, ஆனா நடுவுல எங்கேயாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது அந்த இடத்துலயே இது கஷ்டமோன்னு நினைச்சு ஸ்டாப்பும் பண்ணிடுவீங்க.
சோ இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷனை நான் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். So from April 1st week, I'm going to start a 4-week live AI program. அதுல நான் உங்க கூடயே இருந்து கைட் பண்ண போறேன். சோ இதுல உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிராச்ல இருந்து சொல்லி கொடுக்க போறேன். சோ பிகினர்ஸா இருக்கீங்கன்னா நீங்க என்ன மிஸ்டேக் தெரியுமா பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டு நடுவுலயே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்க கூட கைட் பண்றதுக்கு ஒரு பர்சன் இல்ல. இன்னொன்னு கன்சிஸ்டன்சி இருக்காது. பிகாஸ் நம்ம புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணும்போது அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்போது டவுட் கேட்டா கிளாரிஃபை பண்ண ஒரு பர்சன் கூட இல்லாதப்போ அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பா நம்மளை விட்டு போகும். சோ நீங்க இந்த 4-week லைவ் ஏஐ ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னா மறக்காம நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயோ அண்ட் தென் கமெண்ட்ஸ்லயோ பின் பண்ற அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல நான் உங்களுக்கு வெயிட் லிஸ்டுக்கான லிங்க் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். பிகாஸ் ஐம் கோயிங் டு ஆட் வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் டு திஸ் பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் தட் ஐம் ஸ்டார்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் மெஸ்ஸி. ஐம் கிளியர் அபவுட் தட். நான் உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஏஐ ப்ரோக்ராமை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். So that is why I'm creating a wait list. So இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்த follow-ups வரும். And then I'll be posting the next video too. So மறக்காம அந்த லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. So I'll be giving you the updates in next video. So we'll meet you there on 4-week live AI program. We'll meet you soon. Bye for now.